அதிகாரம் 10. மொர்தெகாயின் மேன்மை. மன்னர் அகஸ்வேரு நிலங்களின் மீதும் கடலின் தீவுகளின் மீதும் தீர்வை விதித்தார். அவருடைய ஆற்றலும் வலிமைமிகு செயல்களும் அவர் மொர்தெகாய்க்கு அளித்த மேன்மையின் முழு விவரமும் மேதியா பெர்சியா மன்னர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதராகிய மொர்தெகாய் மன்னர் அகஸ்வேருவுக்கு அடுத்த நிலையில் இருந்தார். யூதருள் மேன்மை நிறைந்தவராகவும் தம் சகோதரர் பலரின் மதிப்புக்கு உரியவராகவும் தம் மக்களின் நன்மையை நாடுபவராகவும் தம் இனத்தார் அனைவரின் நல்வாழ்வுக்காக பரிந்துரை செய்பவராகவும் அவர் விளங்கினார். மொர்தெகாயின் கனவு நனவாதல். மொர்தெகாய் பின்வருமாறு கூறினார்: இவையெல்லாம் கடவுளின் செயல்கள். இவை குறித்து நான் கண்ட கனவை நினைவு கூறுகிறேன். அதில் எதுவுமே நிறைவேறாமல் போகவில்லை. அதில் ஒரு சிறிய ஊற்று ஆறாக மாறியது. ஒளி, கதிரவன், மிகுந்த தண்ணீர் ஆகியவையும் காணப்பெற்றன. அந்த ஆறு எஸ்தரை குறிக்கும். மன்னர் அவரை திருமணம் செய்து கொண்டு அரசியாக்கினார். நானும் ஆமானுமே அதில் காணப்பட்ட 2 அரக்கப்பாம்புகள் ஒன்றாக இணைந்து யூதரின் பெயரையே ஒழிக்க முனைந்த நாடுகள்தான் கனவில் வந்த நாடுகள். எனது நாடு என்பது இஸ்ரேல் ஆகும். அது கடவுளிடம் கதறி அழுததால் மீட்கப்பட்டது. ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். இத்தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்தார். எந்த நாட்டிலும் செய்யப்படாத அடையாளங்களையும் அரும்பெரும் செயல்களையும் கடவுள் செய்தார். இதனால் தம் மக்களுக்கென ஒன்றும் பிறவினத்தாருக்கென ஒன்றுமாக 2 நியமங்களை அவர் ஏற்படுத்தினார். கடவுள் திருமுன் எல்லா இனங்களுக்காகவும் தீர்ப்புக்காக குறிப்பிட்ட நேரமும் காலமும் நாளும் வந்தபோது அவர் அந்த 2 நியமங்களையும் சீர்தூக்கி தம் உரிமை சொத்தாகிய இஸ்ரேல் மக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வழங்கினார். ஆகவே இஸ்ரேல் மக்கள் கடவுள் திருமுன் ஒன்று கூடி அதார் மாதம் 14ஆம் நாளையும் 15ஆம் நாளையும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியுடனும் அக்களிப்புடனும் என்றென்றும் கொண்டாட வேண்டும். பிற்சேர்க்கை. தலாமி, கிளியோபத்ரா ஆகியோருடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டில் தாம் ஒரு குரு என்றும் லேவியர் என்றும் சொல்லிக்கொண்ட தோசித்து என்பவரும் அவருடைய மகனுமாகிய தலாமி என்பவரும் பூரியும் பற்றிய மடலை எகிப்துக்கு கொணர்ந்தார்கள். இம்மடல் உண்மையானது என்றும் எருசலேமை சேர்ந்த தலாமியின் மகன் லிசிமாக்கு இதை மொழிபெயர்த்தார் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள்.